இறையேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைவு கூறும் புனித வெள்ளியாகிய இன்று டிவைன் தமிழ் சேனலின் இந்த தவக்கால சிந்தனைகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இறை திட்டம் நிறைவேறும் பொருட்டு தன்னையே பலிப்பொருளாக்கி கொடிய சிலுவைச் சாவிற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மானிடகுல மீட்சிக்காக சிலுவைச் சாவை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார் இறைமகன் இயேசு. தனக்கென்று வாழாமல் பொதுநலச் செயல்கள் அனைத்திலுமே ஈடுபட்டு பிறருடைய துன்பங்களை தனதாக்கிக் கொண்டு மானிடகுல மீட்புக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற போராளிகள் அனைவருமே இறைமகன் இயேசுவின் வாழும் சாயல்தான். கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று திருத்தூதர் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இறைமகன் இயேசுவின் அர்ப்பணம் மிகுந்த வாழ்வை தெளிவுபட கூறுகிறார். நாமும் இறைமகன் இயேசுவின் போதனைகளை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வில் பிரதிபலித்து மானிட குலத்திற்கு பயன்படுகின்ற வாழ்க்கை வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 மற்றும் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையுள்ள இறைவார்த்தைகளை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆமேன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, விதைகள் மடிந்து தன்னையே அழித்து கொண்டு மாற்றமடைந்தால் மட்டும்தான் மரங்கள் உருவாகும். நாம் என்ற சுயநல எண்ணம் அழிந்து பிறருக்கு பயன்படக்கூடிய பொதுநல வாழ்வை ஏற்றுக்கொண்டால்தான் மீட்பு உருவாகும். தன்னுடைய சாயலாக தன்னால் உருவாக்கப்பட்ட மனித குலத்தை தன்னை நோக்கிய நேரிய வழியில் வழிநடத்தி சொல்ல தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு மனித உரு கொடுத்து அனுப்புகிறார் இறைவன். அன்னை மரியின் வயிற்றில் கருவாக உருவெடுத்து தூய தந்தை யோசேப்பின் வழிநடத்துதலில் வளர்க்கப்பட்டு திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகிறார் இறைமகன் இயேசு. தான் செல்லுமிடமெல்லாம் நன்மையே செய்தார். நலிந்தவர்களை கண்ணோக்கினார். துயருற்றவர்களுக்காக பரிதாபப்பட்டார். துன்பங்களில் இருப்பவர்களுக்கு உதவினார். நோயாளிகளை குணப்படுத்தினார். சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார். மக்கள் அனைவரும் பாவ வழிகளிலிருந்து விலகி இறைவன் விரும்புகின்ற நல்வழியில் பயணித்தால் மட்டும்தான்
இறையாட்சிக்கு உரியவராக மாற இயலும் என்பதை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்தினார். தன்னை நம்பி வந்த மக்களுக்கு பசியார உணவளித்தார். மக்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்த்து இறையாட்சிக்கு உகந்த தன்மைகளை அவர்களிடம் போதனைகள் மூலமாக அறிவித்து கொண்டிருந்த அவருடைய செயல்பாடுகளால் கலக்கமுற்ற ஆட்சியாளர்களும் தலைமை குருக்களும் தங்கள் இருப்புக்கு பங்கம் வந்துவிடும் என்று நினைத்து அவரை அழித்தொழிக்க முற்படுகிறார்கள். தன்னுடைய பணி வாழ்வின் சிகரமாக தன்னை நம்பி வந்திருக்கின்ற மக்களினத்தின் மீட்புக்காக தன்னையே பலி கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டதை இறைமகன் இயேசு உணர்கிறார். தன்னோடு பந்தியில் அமர்ந்து தன்னுடைய உணவையே பகிர்ந்து கொண்ட தனது சீடராலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆட்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை தீர்ப்புக்காக காத்திருக்கிறார். அனைத்துமே இறைவன் வகுத்த திட்டம். உலகை படைத்தது முதல் இறைவாக்கினர்கள் அனைவரின் வழியாக தான் வெளிப்படுத்திய இறைமகனின் வருகையை குறித்த செய்தியை நிலைநிறுத்தும் பொருட்டு தனது அன்புக்குரிய ஒரே மகனையே கொடிய சிலுவைச் சாவிற்கு கையளிக்கிறார் இறைவன். தன்னுடைய இரத்தத்தினால்தான் உலகின் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு அனைவருமே புனிதராக்கப்படுவார்கள் என்ற இறை திட்டத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட இறைமகன் இயேசுவும் தன்னையே ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாகிறார். பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவை சாவு என்று தீர்ப்பளிக்கப்பட்டு கள்வர்களின் நடுவிலேயே சிலுவையில் அறைந்து கொள்வதற்காக அவரை இழுத்துச் செல்கிறார்கள். சாவு தன்னை நெருங்கும் வேளையிலும் தன்னை இத்தகைய கொடிய மரணத்திற்கு ஆளாக்கியவர்களின் மீட்புக்காகவும் அவர்களின் மன்னிப்பிற்காகவும் இறை தந்தையிடம் வேண்டுகிறார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் மானிடகுலம் மீட்படைகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் துன்பங்கள் அனைத்துமே நம்மை பலப்படுத்துவதற்காகவும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவும் இறைவன் நமக்கு அளித்துள்ள செயல் திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற இடர்களின் வாயிலாக மீட்பை தேடி என்றுமே அழிவில்லாத நிறை வாழ்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் எங்களது மீட்புக்காகவும் உம்மையே பலியாக சிலுவைச் சாவை ஏற்றுக்கொண்ட எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் அனைவர் மீதும் நீர் கொண்டிருந்த மாறாத அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு உகந்த மக்களினமாக எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு உம்முடைய செயல் திட்டங்களை எங்கள் மூலமாக செயல்படுத்தி வருகின்ற உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்களால் துயருறும் பொழுதும் வாழ்வின் இன்னல்களும் நெருக்கடிகளும் எங்களை கலக்கமுறச் செய்கின்ற வேளைகளிலும் உம்மை விட்டு பிரிந்து உம்மை தூற்றி உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உம்மையே உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய சிலுவை பாதையின் வழியே வழிநடந்து செல்வது ஒன்றேதான் மீட்புக்கான ஒரே வழி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மை உறுதியாக பற்றி உம்மை பின்தொடர்ந்து வரவேண்டிய மன உறுதியையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். வாழ்விலே துன்பங்களினாலும் கவலைகளினாலும் நோய்களினாலும் பொருளாதார மன பிரச்சனைகளினாலும் துயருவோர் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் அனைவரும் தங்களது பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறி உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் மக்களினமாக வாழ வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவாக தாரும். உம்முடைய சிலுவைச் சாவின் வழியாக மீட்பினை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் கூட்டத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து
அவர்கள் அனைவரையுமே நிறைவாக ஆசீர்வதித்து வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையிலுமே அவர்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளை அமைத்து கொள்ள வேண்டிய வரங்களை அவர்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்தருளும். சிலுவையின் வழியான மீட்பினை உலக மக்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு உம்மை அறியாத மக்களினத்திற்கும் உமது மாட்சியை நிறைவாக வழங்கி அனைவரையுமே நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் நிறைவாக காத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.